ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு 1/4 கிலோ எடுத்துருக்கோம். அப்புறம் தேவையான அளவு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம், ஏலக்காவை தட்டி எடுத்துக்கோங்க. சோடா மாவு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி சேர்த்துட்டா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். அது கூட சோடா மாவு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தட்டி எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சம் ஹீட் வாட்டரில் ஹீட் பண்ணிட்டா போதும். இந்த பாகுபதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்சாலே போதும். அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப திக்காக இருந்தால் அது ஹார்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் இது பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு குழியிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாவை ஊற்றிக்கலாம். இது போண்டா டேஸ்ட்லேயே இருக்கும். இனிப்பு போண்டா டேஸ்ட்லேயே வரும். நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே இந்த பணியாரத்தை செஞ்சிடலாம். இதே நார்மல் பணியாரம்னா அரிசி மாவில் அரைச்சி அதுக்கு டைம் அது புளிக்கணும் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பணியாரம் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு தரலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக இந்த கலருக்கு வந்தோன்னே எடுங்க. ஃபுல்லாக உள்ள மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பார்க்கவே நல்லா இருக்குது. எல்லாருமே இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.